السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து முதல் தராவீகை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தராவீகை பரிபூர்ணமான முறையில் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், ஏனைய மாதங்களை விடவும் இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு மாதம். காரணம், இந்த மாதத்தில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கினான் என்று சொல்லித் தருவார்கள். மிக முக்கிய காரணம், குர்ஆன் இறங்கியது என்ற அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் அந்த குர்ஆன் இறங்கியதால் தான் இவ்வளவு சிறப்பிற்கு உரியது என்பதையெல்லாம் நம்மால் விளங்க முடியும். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுதான் ஏனைய மாதங்களை விடவும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாதங்களை விடவும் அந்த இரவு சிறந்த இரவு என்று சொல்லித்தரப்படும். அந்த வசனத்தை நாம் இன்னா அன்சல்னா என்ற அந்த சூறாவிலேயும் நாம் ஓத கேட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை பற்றி தன் திருமறையில் கூறும் பொழுது, ரமலான் மாதத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அவர்கள் நோன்பையும் தவறாமல் வைக்க வேண்டும் என்கிறான். இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு சாதாரணமான ஒன்று அல்ல. ஏனைய இபாதத்துகளை போன்று இந்த நோன்பினுடைய கூலியோ நன்மையோ கணக்கிடப்படுவதில்லை. காரணம், ஒரு வரலாறை சொல்லித் தருவார்கள். சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் கஅபாவிற்கு வருவார். வரக்கூடிய அந்த நபர் கஅபாவை ஒவ்வொரு நாளும் தவாஃப் செய்வார். சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மனிதரை தினமும் பார்ப்பார்கள். அந்த மனிதர் இவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லிவிட்டு சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பேசிவிட்டு தான் தினமும் வீட்டிற்கு செல்லுவார். இது வழமையாக 30 ஆண்டுகளாக நடந்தது. ஒரு கட்டத்தில் சந்தித்திருந்த நபர் தினமும் வந்து சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து விட்டு சலாம் சொல்லிவிட்டு 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு சென்ற நபர் திடீரென்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. டெய்லி வந்து ஒருத்தர் பார்க்கிறாரே அப்படின்னா அந்த ஆள் மேல நமக்கு ஒரு பிரியம் ஏற்படும், அவரோடு ஒரு நெருக்கம் ஏற்படும். அந்த அடிப்படையில் அவர் நோய்வாய்ப்பட்டதற்கு பின்னால் சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொன்னாரா, ஒருவேளை நான் மரணித்து விட்டால் எனக்கு நீங்கள் தொழுக வையுங்கள். வஸல்லி அலைய, நீங்கள் தான் எனக்கு தொழ வைக்க வேண்டும், நீங்கள் தான் எனக்கு கஃனிட வேண்டும், நீங்கள் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும், எல்லா பொறுப்பும் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சொல்லியதற்கு பின்னால் அடுத்தும் சொல்லுகிறார்கள், வலா தத்ருக்னி தில்கல் லைலத வஹீதத்தன் ஃபில் கப்ர், என்னை அடக்கம் செய்யப்பட்ட அந்த இரவில் கபரிலே என்னை தனியாக நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த இரவு என் கபருக்கு பக்கத்தில் நீங்கள் முழுமையாக இருங்கள், இருந்து கொண்டு தல்கையை ஓதுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு எனக்காக வேண்டிய என் கபருக்கு பக்கத்தில் இருந்து பாவ மன்னிப்பை கேளுங்கள். இப்படிலாம் அந்த மனிதர் சொல்லிட்டார். ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் மரணித்தும் போனார். சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மனிதருக்கு தொழ வைத்தார்கள், அவரை அடக்கினார்கள், அவர்களுக்கு கஃனிட்டார்கள். எல்லாவற்றையும் செய்ததற்கு பின்னால் கபரிலும் அடக்கினார்கள். அடக்கியதற்கு பின்னால் அந்த இரவு முழுக்க இந்த கபருக்கு பக்கத்தில் அமர்ந்து இந்த மனிதருக்காக வேண்டி இஸ்திக்ஃபாரும் செய்தார்கள், பாவ மன்னிப்பை தேடினார்கள். திடீரென்று உறங்கினார்கள். அவர்களுக்கு அறியாமல் உறக்கம் ஏற்பட்டது. உறங்கும் பொழுது யா சுஃபியான், தூக்கத்தில் சப்தம் கேட்கிறது, யா சுஃபியான்,
லா ஹாஜத லனா இலா ஹிஃப்லிக். உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், என்ன கபர்ல தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். இப்பொழுது உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. வலா இலா தல்கீனிக், கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து உங்களை நான் எனக்காக வேண்டி துஆ செய்ய சொன்னேன். இப்பொழுது உங்களின் துஆ எனக்கு தேவையில்லை. வலா இலா அன்சிக லிஅன்னா அன்சா, என்ன நீங்க மறந்தராதீங்கிறதுக்காக வேண்டிதான் நான் என்னோட இரவு முழுக்க என் கபருக்கு பக்கத்தில் அமருங்கள் என்று சொன்னேன். இப்பொழுது நான் உங்களை மறந்து விட்டேன், நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் சப்தம் கேட்க விழிக்கிறார்கள். முழிச்சதும் என்ன நினைச்சாங்க? கனவா இருக்கும், ஷைத்தானிடமிருந்து வந்த கனவாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு வுது செய்தார்கள். 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். மீண்டும் உறக்கம் வந்தது, மீண்டும் உறங்கினார்கள். கனவில் கண்ட காட்சி 2வது முறையும் நடக்கிறது. உங்களின் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. சப்தம் வருகிறது, பக்கத்தில் யாரும் இல்லை. உங்கள் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, உங்கள் தல்கீன் எனக்கு தேவையில்லை. எனக்காக வேண்டிய இரவு முழுக்க என் கபருக்கு பக்கத்தில் இருந்து துஆ செய்யவும் வேண்டியது இல்லை. 2வது முறையும் வந்தது. 2வது முறையும் நினைச்சாங்க இது ஷைத்தானிலிருந்து வர்றதுதான். மீண்டும் வுது செய்தார்கள், தொழுதார்கள், மீண்டும் உறங்கினார்கள். 3வது முறையும் கனவில் இதே நிகழ்வு. விளங்கி கொண்டார்கள். யார்? சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், பிமாதா, மரணிப்பதற்கு முன்னால் என்னை நீங்கள் தான் அடக்க வேண்டும், என்னை அடக்கி விட்டதற்கு பின்னால் தனியாக விட்டு செல்லக்கூடாது, அப்படியே நீங்கள் போகக்கூடாது, எனக்காக வேண்டி இரவு முழுக்க துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னீர்களே. அடக்கி கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை, கனவில் சப்தம் வருகிறது, எதுவும் தேவையில்லை. விமாதா, என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது கனவில் பதிலளிக்கிறார்கள். ஃபகீல பிஸியாமிஹி ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி கபரில் யாருக்கும் அந்த மனிதர் தேவைப்படவில்லை. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி யாரினுடைய துஆவும் அந்த மையத்திற்கு கபரில் தேவைப்படவில்லை. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி யாரினுடைய தல்கீனும் அந்த மனிதருக்கு தேவைப்படவில்லை என்றெல்லாம் சப்தத்தை கேட்டதற்கு பின்னால் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம வஃபிக்னி லிஸியாமி ذلك பிமன்னிக். யா அல்லாஹ், இப்பொழுது நடந்த நிகழ்வை போன்றே எனக்கும் நீ அருள்பாலிப்பாயாக. நாமும் கேட்க வேண்டும். ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் சரியான முறையில் அல்லாஹ் எப்படி நோன்பு நோக்க சொன்னானோ, எப்படி நோன்பு நோக்க சொன்னானோ அல்லாஹ் நோன்பு சொன்ன மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். இருந்த பொழுதிலும் கூட ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய எல்லா விதமான இபாதத்துகளையும் பரிபூர்ணமான முறையில் நாம் செய்ய வேண்டும். அதனால் தொழக்கூடிய தொழுகைக்கும் இன்றிலிருந்து தொழக்கூடிய தொழுகைக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. ஏனைய நாட்களிலே தொழக்கூடிய ஃபர்லினுடைய சவாபிற்கும் இன்றைய நாளினுடைய ஃபர்லினுடைய சவாபிற்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. தராவி என்ற சிறப்பு தொழுகை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மற்ற பள்ளியில கூட ஃபுல்லா வர்ற மாதிரி ஒன்றும் தெரியல. முதல் 2 நாள் 3 நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். நம்ம பள்ளி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தராவீஹினுடைய தொழுகை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இவங்க சொன்னாங்களே, ரமலானினுடைய மாதத்தை நோன்பு ஒரு சரியான முறையில் நோட்டுறதுனால கபர்ல யாரும் துணைக்கும் தேவையில்லை, யாரும் துஆ செய்யவும் தேவையில்லை, யாரினுடைய தல்கீனும் தேவையில்லை, யாரினுடைய பாதுகாப்பும் தேவையில்லை என்று சொன்னது நோன்பு வைப்பதற்கு மாத்திரமல்ல, ரமலானினுடைய மாதத்தில் எல்லா தராவீகையும் ஜமாத்தோடு தொழுத அந்த நபருக்குத்தான் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். ரமலான் மாதத்தில் எல்லா வக்துகளையும் ஜமாத்தோடு கலந்து கொண்ட நபருக்குத்தான் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். ரமலானினுடைய எல்லா நாட்களிலும் சரியான முறையில் ரப்பு எப்படி இருக்க சொன்னானோ அப்படி இருப்பவர்களுக்கு தான் கொடுப்பான் என்பதை நாம்
விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.